தனுசு ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் வருடம் மிகவும் நல்ல பலன்களை செய்யும். கெடுபலன்கள் எதுவும் இந்த வருடம் துளியும் நடக்க வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் முக்கியமாக 7.5 சனி விலகியதே உங்களுக்கு பெரும் நிம்மதியை கொடுக்கும். மிக முக்கியமாக ராகு கேதுக்கள் 4, 10ஆம் இடங்களில் இருப்பது மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நிலையாகும். ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் ஒருவர் மட்டும் ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷபத்தில் சென்று அமர்கின்றாரே, இதனால் ஏதாவது தொந்தரவுகள் இருக்குமா என்று நீங்கள் பயப்படலாம். முதலில் தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் பொதுவாக பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். அதிலும் தன்னுடைய சொந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குரு பகவான் எந்த கெடுதல்களையும் செய்யவே மாட்டார். எனவே குரு 6ஆம் இடத்தில் சென்று சஞ்சாரம் செய்வதை நினைத்து யாரும் பயந்து கொள்ள தேவையே இல்லை. ஏற்கனவே 7.5 சனியில் சனி உங்களை பிழிந்து எடுத்து விட்டார் என்பதாலும் தற்பொழுது கடன், நோய், எதிர்ப்பு எதுவும் உங்களுக்கு வராமல் தவிர்க்கின்ற கேடயமாக இந்த வருடம் முழுவதும் 3ஆம் இடத்தில் சனி இருப்பதாலும் தனுசு ராசிக்கு நன்மைகள் மட்டுமே இருக்கும். தனுசு ராசிக்காரர்களின் குணங்களை பொதுவாக பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு சுயநலம் பார்க்காம உதவக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு நல்ல குணம் உங்களிடம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அறிவாற்றலும் மற்றவர்களை விட அதிகமாகத்தான் இருக்கும். அப்புறம் எல்லோருக்கும் அட்வைஸ் பண்ணுவீங்க, அது சரியாகவும் இருக்கும். ஆனால் மற்றவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வரும்பொழுது அதை ஏற்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்காது. நீ என்னடா எனக்கு சொல்கிறது, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும்டா, நீ முதல்ல உன்னை பார்த்துக்கடா அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும். ஏனென்றால் குரு என்றாலே மற்றவங்களுக்கு அறிவுரை, ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த குருவிற்கு மற்றவர்கள் ஆலோசனை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணம் இருக்காதுங்க. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசியாக வருவதால் மற்றவங்களுக்கு உதவிகள் செய்து வந்தால் அதன் மூலம் நீங்களும் உயரப் பெறுவீங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மற்றும் வழிநடத்தக்கூடிய திறமைகளும் உங்களிடம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குரு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால மற்றவங்க முன்னாடி தன்னை நேர்மையான, பொறுமையான, ஒரு மெச்சூரிட்டியான ஆளாத்தான் காட்டிக்க விரும்புவீங்க. பட் இவங்க வெளியே தான் பார்க்க நிதானமாக, பொறுமையாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ள அப்படி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறவங்க, நடிக்கிறவங்க, இவங்களை எல்லாம் பார்த்தா அவங்க கூட முடிஞ்ச வர பழக்கம் வச்சுக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா அவங்க பேசுறது பிடிக்கலை அப்படின்னா அவங்க கூட சண்டைக்கு போகவும் இவங்க தயங்க மாட்டாங்க. அப்புறம் மற்றவங்களை பார்த்த உடனே அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்னு அவங்களோட முகத்தை பார்த்தே துல்லியமாக எடை போடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்புறம் நுணுக்கமான விஷயங்களை சொல்கிறது, கண்டுபிடிக்கிறது, புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வேகமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. தான் மேலே ஒருத்தவங்க உண்மையாக அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. இவங்க ஏமாந்தாலும் மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் இவர்களுக்கு இருக்காதுங்க. ஆனால் இவங்க மேலே யாராவது அன்பு, மரியாதை வச்சுட்டாங்க அப்படின்னா இவங்க கடைசி வரை அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. தனுசு ராசியின் குறியீடு பாதி மனிதன் பாதி மிருகம் என வில்லேந்திய உருவம் என்பதால் என்னதான் தன்னை மதிப்பவர்களுக்கு உண்மையாக இருந்தாலும் தன்னை மதிக்காமல் அவதூறாக பேசுகிறவங்க கிட்ட சடனாக தன்னுடைய ரியாக்ஷனை காட்டிடுவாங்க. அதாவது உடனே கோபத்தை வெளிப்படுத்திடுவாங்க. இவங்க நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் இருப்பாங்க. இவங்களோட ஒரு ஆயுதம் என்றால் அது இவங்களோட அறிவு தாங்க. அதாவது சிந்தனைகள், பேச்சுக்கள், தைரியம், நுணுக்கமான விஷயங்கள், இப்படி அனைத்திலும் கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. இவர்களை வீழ்த்துறது அப்படின்னா ரொம்ப கடினம் தாங்க. இவங்களை யாராவது மனம் புண்படும்படி நடந்து கொண்டீர்கள் என்றால் அதற்கான பலன்களை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பாங்க. ஏனென்றால் குருவின் ஆதிக்கம் இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். மற்றவர்களை ஏமாற்றவும் மாட்டாங்க, ஏமாறவும் மாட்டாங்க.
ஏன்னா மற்றவங்களை விட ரொம்ப அப்டேட்டாக இருப்பாங்க. மற்றவங்களை விட 10 மடங்கு முன்னாடி தான் இருப்பாங்க. ரொம்ப முன் யோசனை உள்ளவர்களாக இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் இவங்க கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா, இதை அப்படி பண்ணியிருக்கலாமே, அதை இப்படி பண்ணியிருக்கலாமே, இன்னும் கரெக்டாக வந்திருக்குமே அப்படின்னு ஏதாவது ஒரு அறிவுரை ஐடியா கொடுத்து கொண்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவர்களும் ஏதாவது ஒரு வேலை என்றால் உடனே முடித்து விடத்தான் பார்ப்பாங்க. எதையும் பெண்டிங்கில் வைக்க விரும்ப மாட்டாங்க. சரி, வாங்க தனுசு ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய சனியும் ராகு கேதுக்களும் நல்ல நிலைமையிலேயே பெரும்பாலும் இருக்கின்றனர். ஆகவே கடந்த காலங்களில் தனுசு ராசி மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவித்து விட்டதாலும் எப்பொழுதும் ஒரு ராசிக்காரர் கஷ்டப்பட்டு கொண்டேதான் இருக்க மாட்டார் என்பதாலும் இந்த வருடம் முழுவதுமே நல்ல திருப்பங்கள் உள்ள பொருளாதார மேன்மையுடன் உங்களின் வயது, இருப்பிடம், தகுதிக்கு ஏற்றாற்போல ஒவ்வொரு தனுசு ராசிக்காரர்களும் நன்மைகளை தருகின்ற வருடமாக இது இருக்கும். இளம் பருவத்தினருக்கு இந்த வருடம் திருமணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் இருக்கும். சிலர் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்தித்து அக்டோபர் மாதத்திற்குள் வாழ்க்கையில் இணைவீர்கள். பருவ வயதினருக்கு காதல் வரும். அது திருமணத்திலும் முடியும். எந்த துறையில் பயணிப்பது என்கின்ற தெளிவு இப்பொழுது உங்களுக்கு வரும். இந்த வருடம் அறிமுகம் ஆகும் ஒருவர் வாழ்நாள் முழுக்க உறவாகவோ நட்பாகவோ தொடர்ந்து நீட்டிப்பார். அனைத்து தனுசு ராசியினருக்கும் பொருளாதார மேன்மைகளும் பணத்தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலைமையும் இருக்கும். குறிப்பாக கடனை திருப்பித் தருவதாக உறுதி அளித்திருந்த நாளுக்கு முன்னதாகவே அதை செலுத்த முடியும். ஒருவருக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுவீர்கள். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமலோ அல்லது திருமணத்தை எடுத்து செய்ய குடும்பத்தில் சரியான நபர்கள் இல்லாமலோ இருப்பவர்களுக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களாக பிறந்தவர்களுக்கும் அக்டோபர் மாதத்திற்குள் நல்ல செய்திகள் இருக்கும். குழந்தை பிறக்காமல் தாமதமாகி வரும் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அலுவலகத்தில் தொந்தரவுகள் எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களிடம் இருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். ஏதேனும் ஒரு சிறு காரணத்திற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் தற்பொழுது கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு நன்மைகள் உண்டு. அதிகாரமிக்க காவல்துறை மற்றும் நீதித்துறையில் இருப்பவர்களுக்கும் அமைச்சர்கள், நீதி அரசர்கள், உயர் அதிகாரிகளின் அலுவலகங்களில் பணிபுரிபவர்களுக்கும் நல்ல பலன்கள் நடக்கும். பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள், பொது வாழ்வில் இருக்கும் அரசியல்வாதிகள் ஆகியோருக்கு இது கூடுதல் நன்மைகளை தரும் காலகட்டமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும். பயணம் தொடர்பான விஷயங்களில் வருமானம் வரும். அடிக்கடி பிரயாணங்கள் செய்வீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள் தனது அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் முதலீடாக வைத்து சுய தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் இது முன்னேற்றமான காலம்தான். சுய தொழிலுக்கு உற்பத்தி ஆர்டர்கள் சீராக கிடைக்கும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். பணவரவு தடைப்படாது. வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். போட்டியாளர்களால் தொந்தரவுகள் இருக்காது. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். விவசாயிகளுக்கு இம்முறை இயற்கை ஒத்துழைக்கும். தேவையான நேரத்தில் மழை பெய்யும். பணப்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு பெரிய நன்மைகள் உண்டு. எல்லா வகையிலும் வருமானம் நன்றாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக கை கொடுக்கும். மாணவர்கள் உயர்கல்வி கற்பதற்கு மேல் நாடுகளுக்கு செல்ல முடியும். வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் குறுகிய கால பயணமாக வெளிநாடு சென்று திரும்புவார்கள். புனித யாத்திரை செல்வீர்கள். ஞானிகள், மகான்களின் திருப்பாதம் பதிந்த இடங்களுக்கு சென்று தரிசித்து உங்களை புனிதப்படுத்திக் கொள்வீர்கள். சிலருக்கு காசி, கயா, ரிஷிகேஷ் போன்ற வடமாநில தீர்த்த யாத்திரைகளும் ஆன்மீக சுற்றுலாக்களும் உண்டாகும். தெய்வ தரிசனங்களும் கிடைக்கும். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு நடத்தாதவர்கள் உடனடியாக அந்த குறைகளை தீர்க்கும் வண்ணம் குலதெய்வத்தை தரிசனம் செய்யுங்கள். எத்தனை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வத்திற்கு மிஞ்சிய சக்தி இல்லை என்பது சித்தர்களின் வாக்கு.
மகன் மகளால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி அவர்களால் இனிமேல் சந்தோஷம் இருக்கும். அவர்களுக்கு தேவையான விஷயங்களை தாமதம் இன்றி செய்து கொடுக்க முடியும். என்னதான் பணவரவு நிறைவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் சிக்கனமாக இருப்பதுதான் நல்லது. ஆனாலும் பணவரவும் பொருளாதார நிலைமையும் நன்றாகவே இருக்கும். எனவே நிதி நிலைமையை பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்காது. பெண்களுக்கு தங்கம் மற்றும் வைரத்தினாலான கழுத்து நகை வாங்கும் யோகம் வந்திருக்கின்றது. இளம் பெண்களுக்கு தாலி பாக்கியமும் திருமணம் ஆனவர்களுக்கு நகைகள் சேருதலும் நடக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிகவும் அருமையான வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இது. அலுவலகத்தில் பிறரால் மதிக்கப்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் மாறி சொத்து விஷயங்களில் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போங்கள். இதுவரை மனதில் இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மைகள் இனிமேல் இருக்காது. இனம் புரியாத கலக்கத்தில் இருந்து வந்தவர்கள் இனிமேல் புது உற்சாகம் அடைவீர்கள். இதுவரை இருந்து வந்த கெட்ட விளைவுகள் இனி இருக்காது. இதுவரை உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் உங்களை பார்த்து பயப்படும்படியான நிலைமை மாறும். கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக தீரும். புதிய கடன்கள் வாங்கும்படி நேரிட்டாலும் பழைய கடன்களை அடைத்துவிட்டு நிம்மதியாக இருப்பீர்கள். மதிப்பு மரியாதை கௌரவம் நல்லபடியாக இருக்கும். மறைமுகமான வழிகளில் சிலருக்கு வருமானம் உண்டு. குறிப்பாக ரியல் எஸ்டேட் மற்றும் வீடு கட்டித்தரும் புரமோட்டர்கள் போன்றவர்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் இருக்கும். நிறைய செலவுகளும் விரயங்களும் இருப்பதை கிரகங்கள் காட்டுகின்றன. வருமானத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள். மொத்தத்தில் சில தடைகள் இருந்தாலும் கூட தனுசு ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக மனதில் எண்ணிக்கொண்டு வந்திருந்த எண்ணங்கள், திட்டங்கள், கனவுகள் ஆகியவை நல்லபடியாக நடக்கப் போகும் வருடமாக இது இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைத்து தனுசு ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.